ஃபஸ்ட்டு நாங்கள் டெட்புல் தான் போகிறோம். என்ன காரணம்? டெட்புல் என்ன காரணம்னா, ராயன் எங்களுக்கு வந்து ஷோ டைம் அந்தளவுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் ராயன் வந்து சண்டே போகிறோம். டெட்புல் வந்து சாட்டர்டே நைட். டெட்புலோட இது தெரியுமா? டெட்புலோட சீக்வல் தெரியும். அதாவது அவர் வந்து ஒரு எக்ஸ்மேன்ஸோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாரு. ஸோ வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு மியூட்டன் கிடையாது, நார்மலாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூட்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் எக்ஸ்மேன்ஸ் கூட சேர்கிறதுக்காக அந்த சீக்வலில் படம் போகுது. ஆனால் ஆல்ரெடி வொல்வரின்ல ஒரு டெட்புல் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த லோகன் அந்த லாஸ்ட் மினிட்ல காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சீக்வல் பார்த்தா தான் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு புரியும். ஆக்சுவலாக மார்வல் என்ன வேணால் கான்செப்ட் மாற்றுவாங்க. அவங்க திடீர்னு ஸ்பைடர்மேனை உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க. லாஸ்ட்டு ட்ரெய்லரில் வந்து ஸ்பைடர்மேன் வர்ற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஸ்பைடர்மேன் வர்ற மாதிரினா அந்த டெட்புல் கடைசி சீனில் இப்படி பண்ணுவார். கொஞ்சம் நேரம் அமைதியாங்கன்னா அந்த கடைசி ஒரு சவுண்டு மட்டும் வரும். ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் வருவாராங்கிறது நமக்கு தெரில எந்தளவுக்குன்னு. ஸோ டெட்புல் வந்து எனக்கு டெட்புலோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டெட்புல். ஓகே, இதில் ரெட் ஹல்க் வர மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், அது வந்து அந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த நியூஸில் ரெட் ஹல்க் காட்டி, பட் அது வந்து காமிக்ஸில் வந்து அந்த ரெட் ஹல்க்குங்கிறவங்க இருக்காங்க. ஸோ வந்து இதில் புதுசாக எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த ரெட் ஹல்க் காட்டியிருக்காங்க. ஷீஹல்க்கு அந்த எப்படியே கொண்டு வந்தாங்களோ அந்த வெப் சீரிஸில், ஸோ அதே மாதிரி இப்போ ரெட் ஹல்க் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு. ஓகே, இந்த பக்கம் ஒரு சீரியஸான வொல்வரின், இந்த பக்கம் ஒரு ஃபன்னியான டெட்புல் எப்படி இருக்கும்? இப்போ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாகவே இருக்கும். ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரிங்கிற மாதிரி இருக்கிறத விட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டர் சீரிஸ். இப்போ இந்த போர் தொழிலில் நம்ம ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா, எப்படி அசோக் செல்வன் வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் தேவையான இடத்துல எப்படி அவர் சீரியஸாக ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இங்கே டெட்புல் என்ன தான் காமெடியாக இருந்தாலும் தேவையான இடத்துல அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ வொல்வரின் வந்து அவர் என்ன தான் சீரியஸாக இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன லைட்டாக காமெடி பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஓகே ஓகே, கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிட்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், மார்வல்னாலே போஸ்ட் கிரெடிட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ வர லோகேஷனா அவங்களே நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே பண்ணும்போது மார்வல் பார்த்து தான் அவங்க கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கும். மார்வலில் எல்லா படமே போஸ்ட் கிரெடிட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்வலோட படங்கள் அவ்வளோ எண்டு கேமுக்கு அப்புறம் சரியாக இல்லை. ஆமாம், சரியா இல்லை எதுவுமே. கம்பேக்காக இருக்கும் மார்வல். கண்டிப்பாக கம்பேக் இருக்கும். லோக்கி சீரிஸ்க்கு வந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மூன் நைட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது கூட சரியாக போகல. பட் அந்த கேரக்டர் எல்லாருக்கும் கொஞ்சம் அட்ராக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் தான் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். டெட்புல் வந்து ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபன்னியான கேரக்டரு. ஸோ பட்டு கிட்ஸ் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா அதில் 18+ கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் பார்க்குற அளவுக்கு விரும்புகிற அளவுக்கு படம் நல்லாயிருக்கும். டெட்புல்னாலே 18+ தான் இருக்கும். ஆமாம், அவர் பேசுகிறது எல்லாமே 18+ தானே. ராயனுக்கு எப்படி? ராயன் பொறுத்தவரை ரொம்ப நாள் கழித்து தனுஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பவர் பாண்டிக்கு அப்புறம் இப்போ தான் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ஹீரோ எடுத்துங்க, சொச்சம் பேருக்கு தான் வந்து 50th படம் ஹிட் ஆயிருக்கு. அஜித் இப்போ விஜய் சேதுபதி சார் இருக்குது. ஆனால் வேறு யாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கோ இல்லை ரஜினிக்கோ ஹிட் ஆகல. விஜயகாந்த் ஹிட் ஆச்சு, ஆனால் கமல் கூட ஹிட் ஆகும். ஸோ எப்படி பார்க்குறீங்க 50th மூவி எப்படி இருக்குது? கண்டிப்பாக இது ஒரு வட சின்ன ஸ்லாங்கில் தான் மூவி இருக்க போகுது. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஏஆர் ரகுமான் ஒருத்தர் இருக்கும்போது அந்த படத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸ்டோரி லைன் ஒன்று அடுத்து நம்ம யோசிப்போம். பட் அந்த பிஜிஎம் ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அதுவே ஒரு இடத்துல இப்போ மெர்சல் படத்தில் பார்த்தீங்கனாலுமே வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் அந்த ஏஆர் ரகுமானோட அந்த பிஜிஎம் வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. அந்த படத்தை எத்தனை டைம் பட் அதில் விஜய் சார் வந்து நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஏன் வந்து இப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் சாரை வந்து நிறையா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் ஒரு 100 கோடி 150 கோடிக்கு போணுச்சு. ஸோ ஏஆர் ரகுமான் சார் இருக்குன்னா ஒரு பெரிய லெவலில் படம் கண்டிப்பாக போகும். தனுஷுக்கு ஒரு பவர் பேக் படமாக இருக்கும். பவர் பேக்டுன்னு சொல்கிறத விட அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து அவர் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் கண்டிப்பாக அவரோட இதை எழுதியிருப்பார். ஸோ அவர் கேரக்டர் என்னவோ கண்டிப்பாக எஜ்ஜே சூர்யா அவர் வேறு லெவலில் கண்டிப்பாக ஈக்குவல் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் டைம் தான் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறையாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த படத்துக்கு போகிறீங்க? டெட்புல் தான் ப்ரோ. என்ன காரணம் டெட்புல்? எனக்கு ஹியூ ஜாக்மேன் வொல்வரின் ரொம்ப பிடிக்கும். நான் மார்வல் கண்டென்ட் நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதில் அதிகம். அண்ட் ஆல்சோ எனக்கு அதே மாதிரி தான் ஷோ டைம் எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு டெட்புல் போகிறேன். அதுக்கடுத்து ராயன் போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90s ஒரு மாசான ஒரு பீக்கான இடத்துல இருந்தார். ஒரு வொல்வரிங்கிறத எக்ஸ்பெக்ட் தான் நிறைய பேருக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குறாரு, எப்படி இருக்க போகுது? நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்.
ஏன்னா ரொம்ப நல்ல ஆக்ஷனாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டருக்கு அவர் தான் அந்த கேரக்டருங்கிற மாதிரி இருக்கும். காமிக்ஸில் ஆல்ரெடி இருந்தாலுமே அவர் நடித்ததுனால இப்போ உல்வரின்னு சொன்னாலே ஹியூ ஜாக்மேன் தான் தெரியும். யாருக்கு உல்வரிங்கிற தனியாக தெரியாது. அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் அந்த கேரக்டரை பார்க்கறதுக்காண்டி. டாம் அண்ட் ஜெர்ரி படம் மாதிரி இருக்க போது எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்காண்டி தான் ரொம்ப போகிறேன். ஏன்னா டெட்பூல் கேரக்டரே அந்த டிசைன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ 18+ கண்டென்ட் இதுதான். அண்ட் ஆல்சோ உல்வரின் வரப்போ 18+ கண்டென்ட் அங்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவே மோட்டிவேட்டடாக இருக்கும். பட் இந்த காமெடி ப்ளஸ் இந்த ஆக்ஷன் இது மிக்ஸ் ஆகி படம் எப்படி வரப்போகுது அதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். மேக்ஸிமம் நல்லா தான் வரும். ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஹல்க் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வச்சுட்டு வந்து எப்படி இருக்க போகுது? அது என்ன மாதிரி இருக்க போகுது? அது கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்டில் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெய்லரில். அண்ட் ஆல்சோ அது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் மார்வலுக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு ஆல்ரெடி ரீஷூட் வேறு போயிருக்காங்க. இப்போ கதையும் அதுக்கு தான் மாற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்ப்போம். ஆல்ரெடி ஷீஹல்க்கும் ஒழுங்காக போகல ஹல்க் படம் இது பண்ணி. மேபி இது ஒரு ட்ராபேக்காக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கேரக்டர்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது அதில். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக மார்வலோட படம் சரியாக போகல. வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும். எண்ட் கேமுக்கு அப்புறம் சொல்லலாம்னா ஒரு சொச்ச படம் தான் கொஞ்சம் கையில் எடுக்கலாம். நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ மைல்ஸ் மாரல்ஸ் வந்துருந்துச்சு, அந்த வெப் சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ மூன் நைட் சொல்லலாம். மூன் நைட் ஓரளவுக்கு நல்லா தான் போணுச்சு பர்ஃபார்மன்ஸில். அண்ட் ஆல்சோ கேரக்டர் ஆர்க்கும் அதில் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆடியன்ஸ் அதை நிறைய பேர் அந்த டயத்தில் பார்க்கலைனாலும் கொஞ்சம் பின்னாடி அதை லேட்டராக பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த படம் தான் தூக்கி விடும்னு நினைக்கிறேன். எல்லாருமே மோஸ்ட்லி உல்வரின் அண்ட் டெட்பூலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அதுக்கு தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். மேக்ஸிமம் இது ஓடிடுச்சுன்னா மார்வல் கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. மார்வலோட கம்பேக் டெட்பூலில் தான் இருக்குது. டெட்பூல் ஓரளவுக்கு போயிடுச்சுன்னா, ஏன்னா கேப்டன் அமெரிக்கா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது. உல்வரின் அண்ட் இதுதான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. பார்ப்போம். ஹியூ ஜாக்மேன் சொல்லியிருக்காராம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக மார்வல் வந்து எப்பயுமே போஸ்ட் கிரெடிட் ஸ்கேன் எப்பயுமே அசத்திடுவாங்க. அதுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். எதுவும் உள்ளாரி எம்சியூ மெயின் டைம் லைனுக்குள்ளே கொண்டு வராங்களா, இல்லை லோகி சீசன் 2ஓட கன்னியூவாக இருக்குமா என்னங்கிறத நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி லோகி சீசன் 2 வேறு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீன்ஸ் பார்க்குறப்ப தெரியுது. மேக்ஸிமம் அதை பார்க்குறப்போ ஒரு பெரிய லெவலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் டெட்பூல் உள்ளாரி வந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஹியூ ஜாக்மேனையும் மார்வல் கன்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம். ராயன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனுஷோட கம்பேக்காண்டி. அண்ட் ஆல்சோ ஏன்னா அவரோட டேரக்ஷன் ஆல்ரெடி பவர் பாண்டி பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு அவரோட கேரக்டராக இருக்கும், நல்லாயிருக்கும் அவர் நடித்த சீனு. அண்ட் ஆல்சோ இப்போ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவராகவே நடிக்கிறாரு ஒரு. அதனால் பார்க்குறோம் ஓரளவுக்கு. ஏன்னா வடச்சென்னை லுக்கு அதே இது இருக்குது. வடச்சென்னையும் கொஞ்சம் நல்லா போணுச்சு, நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஏஆர் ரகுமானுக்கு தான் முக்கியமாக போகிறோம். அவரோட மியூசிக் ஆல்ரெடி நான் ட்ரெய்லர்லேயே செம்மையாக போட்டிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அதுக்காண்டி தான் ரொம்ப முக்கியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும் ராயன். எஸ், எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தனுஷா படத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வச்சு மட்டும் ஒரு படத்தை ஓட்ட முடியுமானா அது ஒன்லி ஹாலிவுட்டுக்கு தான் செட் ஆகும். தமிழ் சினிமாவுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகணும்னா ஃபுல் என்ன சொல்கிறது, ஒரு மிக்ஸ்டாக இருக்கணும் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆக்ஷன் இது பண்ணிங்கன்னா ஒன்லி யங்ஸ்டர்ஸுக்கு சப்போஸ் எல்லாமே செட் ஆயிருமானா செட் ஆகாது. பட் தனுஷ் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார்னு கையில் இருக்குது. ஆல்ரெடி பவர் பாண்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். பார்ப்போம் இதில் என்ன பண்ணுறாருன்னு. அதுக்காக தான் சூர்யா அவரை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்ன எல்லாமே பண்ணிடுறாரு. ஒரு டான்ஸ் நல்லா ஆடுறாரு, நல்லா ஒரு காமெடி நல்லா பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்தோம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஈகராக அதுக்கு தான் ரொம்ப இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இசை சூர்யாக்காண்டி. அவரோட நடிப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். விஷாலோட ஒரு படம் நடிச்சிருந்தார், மார்க் ஆண்டனி. அதிலே பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து இந்த படம் வருது, அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்துக்கிறேங்க இசை சூர்யாவை. எதிர்பார்க்குறோம். அப்புறம் வந்து அவர் 50வது படம் தலைவனி வெயிட்டிங் வேறு. டிக்கெட் எடுத்தாச்சுண்ணா. காலைல 9 மணி சொன்னேன். சண்டே 9 மணி சொன்னேன். ஏன் ஃப்ரைடே கிடைக்கலையா? ஃப்ரைடே எங்கே ஆஃபீஸ் முடிச்சாரு, டயர்டாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நீங்கள் சண்டே அப்படிங்கிறீங்க, அதுக்குள்ளே ரிவ்யூலாம் சொல்லி முடிச்சிருவாங்களே, எப்படி? ரிவ்யூலாம் பார்க்குறது இல்லைண்ணா, ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு போய் வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது? மொட்டை கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணிருக்காரு. அதான் அவரே டைரக்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்? அதை நான் என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் பார்த்தப்ப கொஞ்சம் த்ரில்லராக தான் இருக்குது. ஆக்ஷன் மூவி தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ பேக்ரவுண்ட்லாம் தெறிக்க விடுவார்னு நினைக்கிறேன். செல்வரான் வேறு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஒரு அண்ணன் தானே, பண்ணி தான் ஆகணும். ஓகே, எஸ்ஜே சூர்யா ஓனாயினா அவர் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓனாயினா யார்? அவர் வில்லன் கேரக்டரில் பெஸ்ட்டுங்க அவர்லாம். எஸ்ஜே சூர்யா